உணவுக்குள்ளார நீக்குனாக்கா, அது வந்து பட்டினி சாவு அப்படிங்கிற முறையில ஆயிடும் அப்படிங்கிறதால அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இவங்க குடுத்த வாதத்தின்படி அவரு 2வது முறை தாக்கல் செஞ்சதால, அவர வந்து ஆ அரசு சார்பில உள்ள மருத்துவர்கள் ஆராய்ஞ்சபோது, அவர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. அண்ட் நாட் ஒன்லி தட் அவர் ரொம்பவே கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்கார். ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்காருன்னு தான் சொல்றாங்க. ஸோ பர்திவாலா மற்றும் விஸ்வநாதன் அடங்கிய அந்த பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு உயிர் வந்துட்டு மாண்புடன் உயிரிழக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உண்டு, உரிமையும் உண்டு. ஏன்னா, வதச்சு ஒரு உயிர் சாவணுங்கிறதும் அது அவங்க உரிமைக்கு எதிரானது தானே! அதனால வந்துட்டு இவங்களோட மனுவ நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த உயிரையும் ரொம்ப அ நல்ல முறையில, நியாயமான முறையில, இனிமையான முறையில அந்த உயிர் போகணுங்கிறதுக்காக அவர கொண்டு போய் டெல்லி எய்ம்ஸ்ல அட்மிட் பண்ணி, மருத்துவர்கள் கண்காணிப்புல அவருக்கான அந்த பாசிவ் யுத்தனேஷியா அந்த நடைமுறை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அவர. இது ஏன் ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்படின்னா, இந்தியாவுல அனுமதிக்கப்படுற முதல் கருணை கொலைங்க இது. அந்த வார்த்தையே வந்து நமக்காகட்டும், பெற்றவங்களுக்காகட்டும், கொடுத்த நீதிபதிகளுக்காகட்டும் எவ்வளோ பெரிய உறுத்தலை ஏற்படுத்துது பார்த்தீங்களா? ஆ நீதிபதிகள் சார்புல ஆ ஆ அவங்க அம்மா, அப்பாவுக்கு பாராட்டுக்களையும், நிகழ்ச்சியையும் தெரிவிச்சிருக்காங்க. காரணம் இந்த சூழ்நிலையும் அவர கைவிடாம வச்சிருந்து பையனால இதுக்கு மேல முடியலைங்கிற கட்டத்தில தான் வந்துட்டு அவங்க இதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலைமை எந்த ஒரு பெத்தவங்களுக்கும் வரக்கூடாது. ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த வார்த்தைய இன்னொரு தடவ யாரும் ஒ பெத்த அம்மா, அப்பாவே எடுத்துட்டு வர்ற சூழ்நிலை எந்த ஒரு பசங்களுக்கும் வரக்கூடாது. கனத்த இதயத்தோட நான் உங்கள் மன்னை கலையுருவி.